வணக்கம். அதிமுகவில் நடக்கிற உட்கட்சி பிரச்சனை. 2வது அமித்ஷா வந்துட்டு போன பிறகு 50 சீட்டு அப்படின்னு சொல்லி பாஜகவினர் உறுதிப்படுத்தி அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இது அதிமுகவினர் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வலுப்படுத்திட்டு போயிருக்கார். ஏன்னா ஏற்கனவே அவர் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்படி சொன்னபோது கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், ஒரு 4 நாள் கழிச்சு, இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். கூட்டணி ஆட்சியில் கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இது அமித்ஷா இந்த தடவை பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி பேசினவர் எந்த இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலை. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத மட்டும்தான் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதிமுக மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்லை கூட்டணி ஆட்சியா, இல்லை பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் எல்லா இடத்துலையுமே ஓடிக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அமைக்குமா அப்படின்னா, இப்போ அமித்ஷா பேசிட்டு போன பிறகு 50 சீட்டு பாஜக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அது சம்பந்தமாக எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காமல் இருக்கிறாரு, இல்லை பேசாமல் இருக்கிறாரு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி லாக் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அமித்ஷா சொன்ன எந்த நிபந்தனையுமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே இல்லை. முதல் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் சசிகலாவையும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஏற்கனவே இருந்தார், சசிகலாவையும் டிடி தினகரனையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்கப்பா, கட்சிக்குள்ளே சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னப்போ அதையும் ஏற்றுக்கலை. இல்லை, எனக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு, நாங்கள் தனி மெஜாரிட்டியில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட பேசிட்டு எந்த சூழ்நிலையும் சசிகலாவை சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னார். தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அடி வாங்குச்சு. அப்போ டிடிவி தினகரன் ஓரளவுக்கு அதிமுக ஓட்டுகளை பிரித்ததில் அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ ஆயிடுச்சு. இப்போ ஓபிஎஸ்ஸும் கட்சிக்குள்ளே இல்லை, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேருங்கன்னு சொல்கிறாரு. டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி இன்னும் சம்மதிக்காமல் இருக்கிறார். இதை சம்மதிச்சாதான் பாஜக எடப்பாடி பழனிசாமி பேரையே உச்சரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஜகவிலையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது மிக முக்கியமான விஷயம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குது. 2வது அமித்ஷா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்திக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சுமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஓபிஎஸ் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். அமித்ஷா அவர் சந்திக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் அமித்ஷா சந்திக்க மாட்டேங்கிறார். காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளே அவங்கள கொண்டு வரதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை ஓபிஎஸ்ஸை அமித்ஷா சந்தித்து பேசினார் அப்படின்னா அதை காரணமாக சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜக தரப்பில் சிரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நல்லா லாக் ஆகியிருக்காருப்பா, ஏகப்பட்ட விஷயங்களில் லாக் ஆகியிருக்காரு, பாஜக அதை கையில் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் வரைக்கும் அமைதியாக பாஜகவிட்ட எந்த விதமான வாழ ஆட்ட மாட்டார். தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்த பிறகு அவர் கூட்டணி தொடர்பு பாஜகட்ட இருந்து முறிச்சாலும் முறிச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் அமித்ஷா திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இவர் ஏன் கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுத்து ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இன்னும் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் சமயத்தில் பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட கூட்டணி வைப்பார், விஜய்க்கு அதிக தொகுதிகளை கொடுப்பாரு. அப்போ விஜயோட கூட்டணி வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அத்தனை சுலபத்தில் பாஜக கழட்டி விட முடியாது. விஜய்க்கும் பாஜகவுக்கும் எதிரி. விஜய் என்ன சொல்கிறாரு, அவர் கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக சொல்கிறாரு. பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவை நீங்கள் கழட்டி விட்டால் உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அவர் என்ன செய்வார், டிசம்பர் மாதம் போல் என்ன செய்வார், பாஜகட்ட இவர் மறைமுகமாக கெஞ்சி தான் ஆகணும். நேரடியாக பேசலைனாலும் தூதுவர்கள் மூலமாக என்ன செய்வார், பாஜக மேலிடத்தோடு பேசுவார். இது மாதிரி விஜய் வராரு, கூட்டணிக்குள்ளே வராரு, நாங்கள் நானும் விஜயும் தனியாக ஒரு கூட்டணியை வச்சு திமுகவுக்கு போகிற ஓட்டுகளை நாங்கள் பிரிக்கிறோம், நீங்கள் தனியாக உங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி நீங்கள் செயல்படுங்க, எப்படி நாடாளுமன்றத்தில் செயல்பட்டீங்களோ அதே போல் செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாஜகட்ட கெஞ்சி கூத்தாடி விஜய்கிட்ட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜகவோட ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அவருக்கு ஏற்படுத்தும். பாஜகவோட அவர் கூட்டணியை முறிச்சிட்டு விஜயோட கூட்டணி வச்சார்னா கூட கண்டிப்பாக விஜய் திமுக தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசினாங்க கள்ள கூட்டணி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கிக்கிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தோட முடிஞ்சோடனே தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க பாஜகவுக்கு ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போவும் நடந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் விஜயோடு சேர்ந்துட்டு இவர் பாஜக கழட்டி விட்டார், மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டு பாஜக வெளியே தள்ளிட்டு இவர் விஜயோட கூட்டணி வச்சாலும்
அப்போ வந்து திமுக இதே பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது மக்கள் நம்புவாங்க, கண்டிப்பாக நம்புவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சரிவில்லை, விஜய்க்குமே சேர்த்து சரிவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்து மத்தியிலும் இருக்குது. அதனால் விஜய் வந்து எப்படியுமே வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது திமுக வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, திமுக தரப்பில் இது ஒரு பொய் பிரச்சாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அல்ப காரணத்தை அண்ணாமலையை வந்து நீக்கினா தான், தலைவர் பதவியிலேருந்து நீக்கினா தான் நாங்கள் வந்து செயல்படுவோம், கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து அவருக்கு 3 வருஷம் ஆச்சு மாநில தலைவரை வந்து, 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாநில தலைவர் 3 வருஷம் தான். அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும். அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால வந்து அவங்க வந்து அண்ணாமலையை மாற்றி விட்டு அவர் அதிமுகவில் இருக்கிறவர் நயினா நாகேந்திரனை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால் நயினா நாகேந்திரனை போட்டாங்க. ஏன் நயினா நாகேந்திரனை எடப்பாடி பழனிசாமி ரெக்கமெண்ட் பண்ணார்? தென் மாவட்டத்தில் ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோசிக்கணும். அதிமுகவோட ஓட்டு வங்கி குறையுது அப்படின்னா அந்த ஓட்டு வங்கியை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஆனால் அவர் அதை யோசிக்கலை. ஏன் ஓட்டு வங்கி குறைஞ்சிது அப்படின்னா அங்கே இருக்கிற முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கான அங்கீகாரத்தை அவர் கொடுக்கல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை எல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னடா தென் மாவட்டங்கள் அவங்க மட்டும்தான் இருக்காங்களா, மாற்று சமுதாய மக்கள் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவர் கழட்டி விட்றாரு. அப்படிங்கும்போது மற்ற சமுதாய மக்களுக்கும் அதே எண்ணம் இருக்கும். அது இல்லாமல் வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கும்போது தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு, இருக்குது இன்னமும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல தென் மாவட்டங்களில் நமக்கு ஓட்டு வங்கி இல்லை, அதிமுக ஓட்டு வங்கி இல்லை அப்படின்னா அவர் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான யோசனை அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது ஒரே ஒரு காரணம் தான், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினால் மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். அதுக்காக அதிமுகவோட ஓட்டு வங்கிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பாஜக சைடு தள்ளி விடுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இது அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது, கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து எப்படியாவது ஜெயிச்சிருவேன். எப்படி ஜெயிப்பீங்க? ஓட்டே விழாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? இது என்ன பொதுக்குழு கூட்டி பொதுச்செயலாளர் தேர்வு பண்ணுற விஷயமா? மக்கள் தேர்வு பண்ணுறது, மக்கள் ஓட்டு போடணும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி தென் மாவட்டங்களில் நிற்கிறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. கடம்பூர் ராஜு கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு, பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு? கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா நமக்கு ஓட்டு வங்கி இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துருக்கிறார். அதனால் பேசுகிறார். முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க, பாஜகவும் அதை தான் சொல்லுது. இன்ன வரைக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை அமித்ஷா வரும்போதெல்லாம் சந்திக்க முடியல அப்படின்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு காரணமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தடைக்கல்லாக இருக்கிறார். அவங்கள சந்தித்தா தன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கூட்டணிக்குள்ளே தானே வராங்க, கூட்டணிக்குள்ளே வர்றவங்கள ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்போ அவங்கள டம்மியாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் உண்மையிலே வந்து டம்மியாக ஆகிட்டு இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். இது வந்து அவருக்கே தெரியல. அவர் உள் மனசுக்குள்ளே போய் நீ தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி யாரோ வந்து அந்த எண்ணத்தை பூத்திட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. விஜய் எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அதே போல் கூட்டணி பாஜக வந்து தென் மாவட்டங்களை பார்த்துக்குவோம், நம்ம வந்து இந்த சைடு வட மாவட்டங்கள் மேற்கு அதை பார்த்துக்குவோம். பாமக வந்து இப்போ ஒரு பிரச்சனையில் கிடக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து அது ஒன்று ஆகும்போது நம்ம பேசி அவங்களோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க தயார். ஆனால் அவங்க சீட்டு பேரத்தை நாங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி தரப்பில் வந்து சிலர் சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து விஜய் வந்து எப்படி கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஒருவேளை இப்போ ஐஆர்எஸ் அதிகாரி வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அருண்ராஜ் வந்து இப்போ சேர்ந்துருக்கிறாரு. அவரே ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2020 விஜய் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடக்கும்போது அவரே போயிருந்துருக்கிறார். அவர் வந்து அன்றைக்கி அரசு பணியில் இருந்தார். மேல் இடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவரால் செய்ய முடியும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கட்சிக்குள்ளே வர்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவருக்கு வந்து விஜயோட கொள்கை பிடிச்சிருக்கு, கோட்பாடுகள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ், அவர் வந்து பாஜகவோட ஒரு கண்காணிப்பாளர், ஒரு ஸ்லீப்பர் செல், அவர் வந்து இப்போ விஜய் கட்சிக்குள்ளே உள்ளே விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல சர்ச்சையான கருத்துக்கள் அவர் கட்சிக்குள்ளே சேர்ந்த பிறகு உருவாகுது. அவர் எப்படி செயல்பட போகிறாருன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவும் புஸ்லி ஆனந்தும் பேசுகிற அந்த விஷயம் வந்து வெளியே லீக் ஆகி அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு.
வைரலான பிறகு விஜய் கூப்பிட்டு ஆதவ அர்ஜுனாவை திட்டினார். ஆதவ அர்ஜுனாவை திட்டிட்டு அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிகிட்ட தனிப்பட்ட முறையில் விஜய் பேசி சமாதானப்படுத்தினார். ஏன் சமாதானப்படுத்தணும்? ஆதவ அர்ஜுனா சரியாக தானே பேசினார் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இல்லை நம்ம அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நம்மளை பற்றி அவர் விமர்சனம் பண்ணும்போது விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து எல்லாத்தையும் சொல்லி சமாளிக்கிறார். ஒரு சைடு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை கண்டிப்பாக விமர்சனம் பண்ணவே மாட்டேங்கிறார். அதுவே சந்தேகமாக இருக்குது எல்லாத்துக்குமே. கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கலாம், இல்லை இந்த கூட்டணியோட பாஜக அதிமுக கூட்டணியோட இவரும் வந்து விஜய் வந்து சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்காக தான் அருண்ராஜை வந்து உள்ளே தள்ளி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலரும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ லீக் ஆச்சு இல்லையா, அந்த விஷயம் சம்மந்தமாக ஆதவ அர்ஜுனா, புருஸ்லி ஆனந்த் இவங்க 2 பேர்த்திட்டையுமே விஜய் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, நான் வந்து சாதாரணமாக எப்பயும் போல் புருஸ்லி ஆனந்திட்ட பேசுகிற மாதிரி தான் பேசினேன். ஆனால் பேசினப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தது புருஸ்லி ஆனந்தோட ஆட்கள் தான் வீடியோ எடுத்தாங்க, அதை வந்து வெளியே பரப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போ விஜய் வந்து கோவப்பட்டு, இங்கே பாருங்கள், கட்சியோட முக்கியமான பதவியில் இருக்கிறவர் புருஸ்லி ஆனந்த், அவரை பற்றி நீங்கள் என்கிட்டே வந்து தவறாக ஒரு கருத்தை சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது புருஸ்லி ஆனந்தும் வந்து அதே இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள்ளே வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்குமே புருஸ்லி ஆனந்துக்குமே ஒரு லடாய் ஓடிட்டு இருக்கு தாவேக்காவுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அருண்ராஜும் உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலரும் உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் பெரிய ஆள், யார் இது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து விஜய் முடிவெடுப்பார், முக்கியமான தலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அருண்ராஜ் வந்து அவர் பதவியில் இருக்கும்போதே ஜான் ஆரோக்கியராம் அரசியல் ஆலோசகர் இருக்கார் இல்லையா விஜய் கூட்டணி கட்சிக்குள்ளே, ஜான் ஆரோக்கியராஜுக்கு அவர் வந்து பதவியில் இருக்கும்போதே நிறைய ஐடியாக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அருண்ராஜுக்கும் ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் வந்து கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்திருக்கிறார். இப்போ வந்து விஜய் வந்து பாஜகவோட சரி நமக்கு எதிரி வந்து யார், திமுக வீட்டுக்கு அனுப்பணும். திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது கூட பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விஜய் வந்து கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு வேறு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, விஜய் வந்து தனித்து போட்டி போட முடியாத ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்போது அவர் அதிமுக விட்டால் வேறு சாய்ஸ் இல்லை. அவரும் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டணி அமைப்புகள் உருவாகலை அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அவர் அதிமுக பாஜக கூட்டணி வச்சு தான் ஆகணும். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிற கொள்கை எதிரி தானே, வீட்டுக்கு அனுப்பக்கூடிய எதிரி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை பாஜகவை நம்ம கடுமையாக எதிர்த்தோம்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு அவர் இருந்தார்னா தனிச்சு போட்டி போடலாம். தனிச்சு போட்டி போட்டு திமுக ஓட்டுகளை மட்டும்தான் பிரிக்க முடியும். அதிமுக பாஜக கூட்டணிகள் திரும்பவும் கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் கூட சொல்கிறாரு அதிமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காதுன்னு. தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா எப்படி கூட்டணி ஆட்சிக்கு அவர் சம்மதிக்க முடியாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 5 எம்எல்ஏக்கள் கையில் வச்சுருந்தாலும் கூட்டணி ஆட்சியை உருவாக்குவாங்க, முக்கியமான பதவிகளை அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவோட நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து அமித்ஷா வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு இறங்கி களத்தில் இறங்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. மக்களை வந்து மதுரையில் வந்து களத்தில் இறங்கி மதுரை பழம்பெருமையான நகரம் அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாரு. முருகரை பற்றி பேசுகிறாரு. எல்லாத்தையும் பற்றி பேசும்போது ஒருவேளை தென் தமிழ்நாட்டை வந்து தென் மாவட்டங்களை வந்து குறி வச்சு பேசுகிறாரோ. ஏன்னா அங்கே தான் அதிமுக வந்து இழந்துருச்சு, அதிமுக ஓட்டுகளை இழந்துருச்சு. அந்த ஓட்டுகளை வந்து நம்ம பெறணுமா அப்படின்னோம்னா அங்கே இருக்கிற முக்கியமான தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசணும். புகழ்ந்து பேசினா தான் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களையுமே கூட்டணிகளை கொண்டு வராருல. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஓட்டு வந்துடும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்குன்னு உளுந்த ஓட்டுகள் ரொம்ப கம்மி தான். ஓபிஎஸ் ஓட்டு, டிடிவி தினகரனுக்கான ஆதரவு ஓட்டு, அப்புறம் நிறைய பாமக ஓட்டு, இப்படி நிறைய ஓட்டு தான் 18% கொண்டு வந்துச்சு. ஆனால் பாஜக 11% வந்து அதிகப்படியாக இவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை தான் கொண்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் அமித்ஷா வந்து 50 தொகுதியில் நம்ம கண்டிப்பாக நிற்கணும், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 18% வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஏசிஎஸ், வாசன், பாமக ஓட்டு எல்லாமே இருக்குது. அதனால் 18% பாஜக ஓட்டு மட்டுமே கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு, அந்த ஓட்டு வங்கி சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சரிவை வந்து சமன்படுத்துறதுக்கு தான் அமித்ஷா வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்டங்களில் இறங்கி இப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. 50 சீட்டு கேட்குறாரு. அங்கே எங்கெல்லாம் அதிமுக வந்து டெபாசிட் இழந்ததோ அந்த தொகுதியெல்லாம் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார்.
ஏன்னா இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு சிக்கல் உருந்துகிட்டே இருக்குது. அமித்ஷா பேசினதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கடந்த முறை வந்து 4 நாளில் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னவர் இப்போ வந்து அமித்ஷா பேசிட்டு போயிட்டார். போன பிறகும் இதை வந்து உறுதிப்படுத்தாமல் இருக்கிறார். இது வந்து அதிமுகவினர் மத்தியில் ஒரு சலசலப்பு, ஒரு சோர்வை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. அதிமுகவில் இவ்வளோ கூட்டணி குழப்பங்கள் இருக்குது. பேச்சுவார்த்தை எப்படி நடத்த போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.